ஒரு பாத்திரத்தில் இட்லியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதோடு இப்போ அரிசி மாவு, கடல மாவு, காரத்துக்கு ஏற்ப தனி மிளகாய் பொடி சேர்த்து கொஞ்சம் கேசரி பவுட்ரு, உங்களுக்கு கலர் வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேணான்னா விட்டுருங்க. தண்ணி ஊற்றி நல்லா ஒரு கிளறிக்குவோம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் அரை கப் அளவுக்கு வெங்காயம், ஒரு நார்மல் சைஸ் தக்காளி ஒன்று, இந்த ரெண்டையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சூடானதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல இட்லி, அதெல்லாம் போட்டு பொரிச்சு எடுத்துக்குவோம். வெளிப்பக்கம் நல்லா மொறுமொறுன்னு வரணும். அது வர வரைக்கும் நல்லா மாற்றி மாற்றி கிளறி விடுங்க. இட்லி மீதம் இருந்தாலோ இல்லை இட்லியில் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்ணுன்னு நினச்சாலோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாமே நல்லா மொறுமொறுன்னு பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இது மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கிறோம். அடுத்து ஒரு கடாயில் ஆயில் விட்டு ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் அரைச்சி வச்ச தக்காளி வெங்காயத்தை சேர்த்துக்கிடுவோம். அந்த வீடியோவில் ஸ்கிப் ஆகிடுச்சு. அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோம். அடி பிடிக்காமல் அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதோட பொரிச்சு வச்சதை நம்ம சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குவோம். நல்ல ஈரப்பதம் இல்லாமல் நல்லா ரோஸ்டாகி வரணும் மொறுமொறுன்னு. அது வரைக்கும் நல்லா ஹை ஃப்ளேம் லோ ஃப்ளேம்னு மாற்றி மாற்றி வச்சு கிளறி விட்டுக்குவோம். இப்போ இட்லி 65 ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.